அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடும் என்று அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடும் என்று அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமக விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலானது நடக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கிறது. இந்நிலையில் திமுக, அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமக சார்பில் வேட்பாளர் களமிறக்கப்படுவார் என்று அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பிரதான கட்சிகள் தங்களது வேட்பாளர்களை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமக இந்த விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் களம் இறங்கும் என்று அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடும் என்று அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் களம் இறங்கும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஒருமனதாக பேசி இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடும் என்ற அறிவிப்பை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஒருமனதாக பேசி இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், கூடுதல் விவரங்கள். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கான இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியில் ஜூன் 10 நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை அந்தந்த கட்சியினர் தொடர்ச்சியாக காலை முதலில் இருந்தே அறிமுகம் என்பது செய்து வருகின்றனர். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தற்போது பாஜக கூட்டணியில் பாராளுமன்றத்தில் களமிறங்கி இருக்கக்கூடிய நிலையில் பாமக தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அந்த தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் என்றும் பாஜக சார்பில் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த நிலையில் இதற்கு பிறகாக பாமக கட்சியினுடைய எந்த வேட்பாளர் தேர்தலில் களமிறங்க இருக்கிறார் என்பது குறித்தான விவரங்கள் என்பதெல்லாம் பின்புதான் தெரிய வரும். தற்போது வரையிலுமே கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பாஜக மற்றும் பாமக, தமாக உள்ளிட்ட கட்சிகளுக்கு இடையே பாமக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் தற்பொழுது 4 முனை போட்டி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் நிலைப்பாட்டை அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமக போட்டியிடும் என்று அண்ணாமலை அறிவித்திருப்பதால் 4 முனை போட்டி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது ஜூலை 10 நடைபெறுகிறது. இதில் பாமக போட்டியிடும் என ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். ஆனால் பாமகவை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தல் என்பது வீண் பண செலவு, அதே மாதிரி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களை தேவையில்லாமல் சிரமப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது என்பது வேண்டாத ஒன்று என்றெல்லாம் பாமக தனது கொள்கை முடிவாக அறிவித்திருந்தார்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது. ஆனால் இருந்த போதிலும் தற்பொழுது மக்களவை தேர்தலில் ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் பாமக. விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்குமே பாமக
வாக்கு வங்கி என்பது கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. அதனால் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு தங்களது செல்வாக்கை அவர்கள் நிரூபிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் நேற்றைய தினத்தில் நிர்வாகிகளுடன் அன்புமணி ராமதாஸ் மற்றும் மருத்துவர் ராமதாஸ் ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டார்கள். அதில் பெரும்பாலான நிர்வாகிகள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தாங்கள் போட்டியிட வேண்டும், பாமக சார்பாக வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்தியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் கூட்டணி கட்சி தலைவர்களிடமும் பேசி முடிவு செய்யப்படும் என்று அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் அண்ணாமலை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுடைய ஒருமனதாக எடுக்கப்பட்ட முடிவின்படி பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டியிடும் என்று அறிவித்திருக்கிறார். விக்கிரவாண்டி பொறுத்தவரைக்கும் அங்கு மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய புகழேந்திக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.